சென்னை ரிப்பன் பில்டிங் ஆண்ட 13 நாளா தூய்மை பணியாளர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய வேலை பணி நிரந்தரமாக்கணும்னு, இது தனியாருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 13 நாளா போராடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவல்துறை வலுக்கட்டாயமா அங்க இருந்த மக்களை அரெஸ்ட் பண்றது தான் பாத்துட்டு இருக்கீங்க. காவல்துறை இவ்வளவு ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தமிழ்நாடு சிஎம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு? கூலி படம் பாத்துட்டு இருக்காரு. 13 நாளா வெயில் மழை பார்க்காம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க முடியல. ஆனா போயிட்டு இந்த கூலி படம் மட்டும் பார்க்க முடியுது. அவரு தான் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா உங்க வேலை நிரந்தரமாகும் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அவருடைய ஆட்சியில தான் இவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடந்துட்டு இருக்கு. சென்னை மேயர்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை இருக்கு. அது மாதிரி ஒரு தற்கொலையை நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கார்ல, அவர்கிட்ட போய் பதில் கேட்டா நெக்கலா பதில் சொல்றது. இந்த ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் பதுசா வர்றது, இந்த ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டா நெக்கலா பதில் சொல்றது. 2026ல யோசிச்சு ஓட்டு போடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.